ಜೀವನದಿ 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 ಜೀವನದಿ
அருமையானவர்களே, மீண்டும் இந்த ஜீவனது நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் தொலைபேசி மூலமோ அல்லது கடிதம் மூலமோ தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறீர்களோ, உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய ஜெப கூட்டங்களிலே நாங்கள் உங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். நீங்களும் விசுவாசமாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் உங்களுடைய தேவைகளை தந்து, உங்கள் கண்ணீர்களை துடைத்து, உங்கள் வறுமைகளை நீக்கி, குறைவுகளை எல்லாம் அகற்றி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தரை விசுவசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அந்த விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். இந்த நாளிலும் அருமையான சகோதரரே, சகோதரிகளே, வேதத்திலிருந்து நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே சில ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய பெயரே ஆலோசனை கர்த்தர் என்பது. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்கின்ற ஆலோசனையை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, சில நேரங்களிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்ததினாலே சில விதமான இன்னல்களை உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கக்கூடும், வேதனைகளை சந்தித்திருக்கக்கூடும். நீங்கள் நன்றாக ஒரு இடத்தில் இருந்து ஆராய்ந்து பார்த்தீர்களானால் இந்த காரியங்களை கண்டுபிடிக்கலாம். சில தடவைகளில் சிலர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஏன் இப்படி நடந்தது என்பதை சற்று இருந்து ஆராய்ந்து பார்க்க தவறிவிடுகிறார்கள். ஆகவே அதனுடைய பிழையை உணராமலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கோணலாக தாறுமாறாக நடைபெற்றிருக்குமானால், நீங்கள் அவைகளை சீர்தூக்கி பார்ப்பீர்களானால், ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்டு பார்ப்பீர்களானால், நிச்சயமாக சில காரியங்கள் உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்ததினாலே ஏற்பட்ட தவறுதல்களாக இருந்திருக்கும். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சுயமான புத்தியிலே நீ சாய்ந்து காரியங்களை செய்யாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஒரு ரகசியம். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொன்னார். இயேசு சொன்னார், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களிலே இளையவன் தகப்பனிடத்தில் வந்து, தகப்பனே, என்னுடைய ஆஸ்தியை எனக்கு தந்து விடுங்கள், அதாவது சொத்தை பிரித்து என் பங்கை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் இங்கு இருக்க விரும்பவில்லை, நான் இங்கிருந்து தூர தேசத்திற்கு போய் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னான். ஆகவே தகப்பன் அந்த மகனுடைய இஷ்டத்தின்படியே சொத்தை பிரித்து அந்த இளைய குமாரனுடைய சொத்தின் பகுதியை அந்த மகனுக்கு கொடுத்து விட்டான். அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த மகன் தூர தேசத்தில் போய் தன்னுடைய நண்பர்களோடு ஆடி பாடி நன்றாக செலவழித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய கையில் இருந்த பணம் குறைய ஆரம்பித்தது. நடந்தது என்ன? இவனுடைய ஆஸ்திகள், இவனுடைய சொத்துக்கள் குறைய 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 நண்பர்கள் குறைந்து கொண்டே போனார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். உங்களுக்கு பலவிதமான சொத்துக்களும் சுகங்களும் பணமும் நிறைவாக இருக்கும் பொழுது அநேகர் நண்பராவார்கள். ஏன் உறவினர்கள் கூட இவனுடைய சொந்தக்காரன் என்று சொல்வதிலே பெருமைப்பட்டு கொள்ளுவார்கள். ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் குறைவுபட்டு காணப்படும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கும் பொழுது நண்பர்கள் என்று இருக்க மாட்டார்கள், ஓடி ஒளிந்து விடுவார்கள். உறவினர்கள் கூட சில நேரங்களிலே அவர்களா எனக்கு சொந்தமா, அப்படியா எனக்கு தெரியாத என்று சொல்லக்கூடிய உறவினர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மனித வாழ்க்கையிலே இயல்பாக நடைபெறுகிறது.
ஆகவே அதுபோல் இந்த இளைய குமாரனுடைய பணமெல்லாம் செலவழியும் வரைக்கும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இருந்தார்கள். நிறைய நண்பர்கள் வந்தார்கள். ஆடினான், பாடினான், குடித்தான், வெறித்தான், எல்லா காரியங்களையும் செய்தான். வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அவனிடத்தில் எல்லாம் குறைவுபட தொடங்கியது. ஒருவராக போய்விட்டார்கள். கடைசியிலே எல்லாவற்றையும் இழந்தான். தனக்கே சாப்பிடுகிறதற்கு வழியற்றவனாக மாறினான். ஆகையினால் இனி என்ன செய்வது? அப்பா வீட்டில் இருந்து கொண்டு வந்தவைகள் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, எனக்கு சாப்பாடு கூட இல்லையே, நான் போய் ஏதாவது ஒரு வேலை தேடி செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேலை தேடினான். அவனுக்கு கிடைத்த வேலை, வேதம் சொல்லுகிறது, அவன் பன்றி மேய்க்கிற தொழில் தான் அவனுக்கு கிடைத்தது. ஒரு குடியாண்டிடத்திலே அவன் ஒட்டி கொண்டான். அப்பொழுது பன்றி மேய்க்கின்ற ஒரு வேலை கிடைத்தது. பன்றிகளை மேய்த்தான். அவனுடைய உடலெல்லாம் அசிங்கம், உடலெல்லாம் நாற்றம், சேறு, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பசியாயிருந்தான். என்ன சாப்பிடுவது என்று யோசித்து பார்த்தால் பன்றிகளுக்கு கூட தவிடு கிடைத்தது. அந்த தவிடை கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டான். காரணம் என்ன? தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தான். அப்பாவுடைய வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் அவன் அப்பா வீட்டில் இருக்க பிடிக்காமல் சுய புத்தியில் சாய்ந்து தூரத்துக்கு போனால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நினைத்து போனான். தமிழில் சொல்லுவாங்க பாருங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இக்கரையிலிருந்து பார்க்கும் பொழுது சில பிள்ளைகளுக்கு அப்பா வீட்டில் இவ்வளவு கண்டிப்பு இருக்கிறது, அம்மா கண்டிக்கிறாங்க, அப்பா கண்டிக்கிறாரு, நமக்கு வேண்டாம், இந்த வீட்டை விட்டு போனால் சுதந்திரமாக வாழலாம் என்று இன்றைக்கு வாழுகிற வாலிப பிள்ளைகள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களானால் வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, அப்படி நினைக்காதே. அவன் கடைசியில் பன்றி சாப்பிடுகிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. காரணம், அவன் சுய புத்தியிலே சாய்ந்து போனான், உலகத்தின் எண்ணங்களிலே சாய்ந்து போனான். ஆனால் ஒரு நாளில் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். நான் பன்றி சாப்பிடுகிற சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என் உடுப்பெல்லாம் அழுக்காகி போனதற்கு என்ன காரணம்? நான் பன்றி போல நாற்றம் எடுத்தவனாக இருக்கிறதற்கு என்ன காரணம்? என் அலங்கோலமான நிலை வந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பித்த பொழுது ஒன்றை கண்டுகொண்டான். என் சுய புத்தியில் சாய்ந்து அப்பா வீட்டை விட்டு புறப்பட்டு வந்ததுனால ஏற்பட்டது தான் இந்த காரியம் என்று தன் தவறை கண்டுபிடித்தான். இன்றைக்கு நீங்கள் சுயபுத்தியின் மேல் சாய்ந்து உங்களுடைய வாழ்க்கை கடனிலும் துன்பத்திலும் இருக்குமானால் அந்த தவறை கண்டுபிடியுங்கள். எதற்காக கடன் பட்டீர்கள்? கண்டுபிடிங்க. எதுக்காக போராட்டம்? கண்டுபிடிங்க. உங்களுடைய தவறு என்ன, எந்த விஷயத்தில் நடைபெற்றது என்று கண்டுபிடியுங்கள். அவன் தன்னுடைய தவறை கண்டுபிடித்து உணர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது ஐயோ, என் அப்பாவின் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் கூட நன்றாக உடுத்தி இருக்கிறார்களே, என் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்களே, எனக்கு அது கூட இல்லையே என்று சொல்லி எழுந்து தன் தகப்பன் வீட்டிற்கு போனான். ஒரு காரியத்தோடு போனான். அப்பாவிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்பேன். அப்பா, நான் உங்களுக்கு விரோதமாக பண்ணினேன். அப்பா, நான் சுயபுத்தியில் சாய்ந்து போயிட்டேன், என்னை மன்னிங்க. உங்களுக்கு விரோதமாக மட்டுமில்லப்பா, பரலோகத்திற்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணினேன், என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்பேன் என்று உறுதியாய் போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த தீர்மானம் பண்ணி போனான். பாருங்க, தூரத்தில் வரும் பொழுதே அப்பா அவனை கண்டுகொண்டு ஓடி போய் மகனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான். இவன் காணலை, அப்பா கண்டார். காரணம் என்ன? என் மகன் எப்பொழுது தன் தவறை உணர்ந்து திரும்பி வருவான் என்று அப்பா பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய பார்வையிலே தூர வந்த மகனை கண்டு கொண்டார். ஐயோ, இவன் போய் அழுக்கா இருக்கிறான், நாற்றமாக இருக்கிறான், பண்டி பேச்சிட்டு வர்றான். அப்போ அவனை வெறுக்கலை, அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். இதுதான் என் இயேசுவின் அன்பு, இதுதான் பிதாவின் அன்பு. நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பரலோக தகப்பன் உங்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து உன்னை ஒரு மகனாக, உன்னை மகனாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய கல்வாரி அன்பு கரங்களிலே ஆணி பாய்ந்த அந்த அன்பின் கரங்களை விரித்து கொண்டு, வா மகனே, வா மகளே, உன்னை அணைத்து உன்னை ஏற்றுக்கொண்டு முத்தமிட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடித்து கொண்டிருக்க அருமை சகோதரா, வேதனையோடு இருக்கிற அருமை சகோதரி, இந்த மாலை வேளையிலே, ஓ அருமையான தேவன் உனக்கு உதவி
உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதை விசுவசித்து, இயேசுவே என்னை அணைத்துக் கொள்ளும், இயேசுவே என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், இயேசுவே என் சுய புத்தியிலே சாய்ந்து பலவிதமான காரியங்களை செய்து விட்டேன், சுய புத்தியிலே சாய்ந்து வீணாக கடன்பட்டு துன்பப்படுகிறேன், சுய புத்தியிலே சாய்ந்து எடுத்த தீர்மானங்கள் என்னை நோவடித்துக் கொண்டிருக்கின்றன, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், என்னை அணைத்துக் கொள்ள மாட்டீரா, எனக்கு செம்மையான வழியை காட்ட மாட்டீரா என்று முழு இருதயத்தோடும் நீங்கள் கர்த்தரில் நம்பிக்கை வைப்பீர்களானால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அதை செய்வார். இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் முடியும் என்பதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படு, தீமையை விட்டு விலகி நட, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவன் அதை உங்களுக்கு செய்ய முடியும். அந்த இளையகுமாரனையும் போல உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சுய புத்தியில் சாய்ந்து நீங்கள் செய்த காரியங்கள், அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானமாக இருக்கலாம், சுய புத்தியில் சாய்ந்து எடுத்த கடனாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நீங்கள் சுய புத்தியில் சாய்ந்து நீங்கள் உங்களை ஞானி என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்த ஒரு காரியம் இன்றைக்கு உங்களை அப்படியே கீழே தள்ளி போட்டுருச்சு அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு புது பாதை காட்ட அவர் வல்லவர். நீ உன்னை ஞானி என்று எண்ணாது, நீங்களே உங்களை ஞானி என்று எண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வந்து ஜெபித்த, ஆண்டவரே என்னையும் கட்டி அணைத்துக் கொள்ளுங்க, எனக்கு உங்களுடைய அன்பு வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் மாற வேண்டும் என்று கேட்டால் அப்பா ஏற்றுக்கொண்டு உன்னை முத்தமிட்டு ஆசீர்வாதம். என் அன்பு சகோதரா, சகோதரியே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை அணைத்து முத்தமிடுகிற நல்ல நேசர். இந்த இயேசுவை போல யாருமே இல்லை. இன்றைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இயேசுவே என்னையும் கட்டி அணைத்து முத்தமிடும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டு உங்களுடைய சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடுங்கள். ஜெபம் பண்ணுவோம். விசுவசியுங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இதோ நீர் நன்மைகளை செய்கிறதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் ஆலோசனையின்படி உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் வழிகளை எல்லாம் அவர் செவைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனிப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சமாதானம் வருவதாக, அவருடைய கண்ணீர்கள் நீங்குவதாக, அவருடைய பிரச்சனைகள் நீங்கி உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கீழே திரையில் காட்டப்படுகிற எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சியாயிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.